Hello everyone, welcome to our channel. In the video class 7 term 1 chapter 1 number system exercise 1.3 ஓட introduction வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது multiplication of integers வந்து நம்ம introduction part வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம addition of integers அதே மாதிரி subtraction of integers பத்தி வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துருப்போம் வீடியோஸில். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு வந்து வாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்றது வந்து நான் த சேம் திங். இதுல வந்து எப்படி வந்து நம்ம இப்ப நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கூட வந்து சயின்ஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணா எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நல்லா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் சம்ம. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் வரும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும், பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ். அதாவது ரெண்டுமே சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா இங்க ரெண்டுமே மைனஸ் இங்க ரெண்டுமே பிளஸ் அப்படின்னா என்னது, அது பாசிட்டிவ் சைனா தான் வந்து இருக்கும். எதனா ஒண்ணு வந்து மைனஸா இருந்துட்டு இன்னொன்னு பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நெகட்டிவ் சைன் வந்து வரும். இப்போ சாதாரணமா வந்து நம்ம 5 இன்டூ 3 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 15 அப்படின்னு வந்து எழுதிடுவோம். ஏன்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நம்பர், +5 +15. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஆன்சரும் பாசிட்டிவ்ல தான் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதே -5 இன்டூ +3 அப்படின்னு வந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஆயிடும், 5 இன்டூ 3 15 ஆயிடும். இதேதான் வந்து 5 இன்டூ -3 வந்தாலும் அதே தான். இது வந்து +5. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், 5 இன்டூ 3 15 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதே வந்து ரெண்டுமே நெகட்டிவ் சைனா இருந்துச்சுன்னா -5 இன்டூ -3. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 5 இன்டூ 3 15. ஸோ வெறுமையா வந்து நம்பர்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து வித் சைனோட வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து ஸ்மாலர் கிளாஸ்லயே வந்து படிச்சிருப்பீங்க. ரிப்பீட்டட் அடிஷன் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம அப்படியே நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிருப்போம், டேபிள்ஸ் வச்சு படிச்சிருப்போம், அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ வந்து இந்த ரூல்ஸையும் சேர்த்து நீங்க மனப்பாடம் செஞ்சுட்டீங்கன்னா சால்வ் பண்றது ஈஸியா வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, எனி டூ இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பின்னு நம்ம ரெண்டு இன்டீஜர் எடுத்திருக்கோம். அப்போ வந்து அந்த ரெண்டு இன்டீஜரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது என்னோட ஃபைனல் ஆன்சர் எனக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குதுல, அதுவுமே வந்து இன்டீஜரா தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து இங்க நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஸோ -5 இன்டூ 3 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது, -15. ஸோ இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர், அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு -15 கிடைச்சிருக்கு. அண்ட் தட் இஸ் ஆல்சோ அண்ட் இன்டீஜர். ஸோ இங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம், ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் a and b, a into b is also an integer. இதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க வந்து இங்க இருந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ 4 இன்டூ -9. ஸோ இங்க என்ன இருக்கு, +4ன்னு வந்து இருக்கு. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். 4 9s are 36. ஸோ இங்க இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர், ஆன்சர் கிடைச்சிருக்கிற -36 வந்து இன்டீஜர். இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு இன்டீஜர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஏ அண்ட் பின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ இன்டூ பி வில் பி ஈக்குவல் டு பி இன்டூ ஏ. ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் ஏ கமா பி, ஏ இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏ.
ஸோ ஆர்டரை வந்து நம்ம மாத்தி மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து மாறாது. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 20 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ 21 இன்டூ -5 என்ன வரும் நம்மளுக்கு, 21 இன்டூ -5 இது வந்து பிளஸ் இன்டூ மைனஸ் வந்துடும். 21 இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 105 வரும். இதே -5 இன்டூ 21 வந்து நான் பண்றேன். அப்போ வந்து எனக்கு என்ன வரும், அதே தான், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 5 இன்டூ 21 105. ஸோ இப்போ இதுல இருந்து வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் of integers are commutative. நம்ம ஆர்டரை வந்து மாத்தி மல்டிப்ளை பண்ணும் போதும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு வரும். அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ இன்டு பினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், பி இன்டு ஏனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து 3 இன்டீஜர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபார் எனி 3 இன்டீஜர்ஸ் a, b, c, a into b into c is equal to a into b into c. ஸோ இங்க வந்து பிராக்கெட்டை மட்டும் மாத்தி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 இன்டீஜர்ஸ்க்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிராக்கெட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து b and c க்கு வந்து பிராக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ -5 இன்டூ -9 இன்டூ -12 and -5 into -9 into -12. ஸோ இப்போ வந்து இங்க என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ -5 அப்படியே இருக்கட்டும், இன்டூ 9 இன்டூ 12 வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அண்ட் 9 இன்டூ 12 108 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இப்போ இங்க வந்து மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஆயிடும். 5 இன்டூ 108 வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 540 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடும். ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, -5 இன்டூ -9 இது வந்து பிராக்கெட்ல வருது, இன்டூ -12. ஸோ 9 இது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 9s are 45 அண்ட் இன்டூ இங்க வந்து -12 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 45 இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 45 இன்டூ 12. 2 5s are 10, 2 4s are 8, 1 5s are 5, 1 4s are 4. So 0, இங்க 4 2s are 8, இங்க 9 வந்து வரும். And 9 plus 5 14, 4 plus 1 5, so 540 வந்து நம்மளுக்கு. ஸோ எனி 3 இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது, ஸோ இந்த மாதிரி நம்ம பிராக்கெட்டை மாத்தி மாத்தி போட்டு எழுதினாலுமே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணாலுமே அது வந்து சால்வ் ஆகும். அதாவது ஆன்சர் வந்து சேமா தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி is true for multiplication of integers. So next வந்து லாஸ்டா நம்ம பார்க்க போறது multiplicative identity. So for any integer a, நம்ம வந்து a இன்டூ 1 பண்ணாலும் சரி, 1 இன்டூ ஏன்னு மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் a தான் வந்து வரும்.
எப்படி வந்து நம்ம ஜீரோவோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பரே ஆன்சரா வருமோ, இங்க வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிக்கு 1 கூட எந்த நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பரே வந்து ஆன்சரா வந்து கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம், 1 அப்படின்ற இந்த இன்டீஜர் வந்து it is the identity for multiplication of integers. இல்லாட்டினா வந்து 1 வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், multiplicative identity அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். So therefore we can say the integer 1 is the identity for multiplication of integers or multiplicative identity. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடிஷனும் இன்வால்வ் ஆயிருக்கும், மல்டிப்ளிகேஷனும் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம், அதே மாதிரி 3 இன்டீஜர்ஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்ண மாதிரியே ஃபார் எனி 3 integers a, b and c. So a into b plus c will be equal to a into b plus a into c. So இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல a into b plus c இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ஈக்குவலா தான் வந்து வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆன் ஹோல் நம்பர்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இங்க வந்து இந்த அதே ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டீஜர்ஸும் வந்து சேமா இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ -2 into 4 plus 5 is equal to -2 into 4 plus -2 into 5. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து நம்ம சால்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் 4 பிராக்கெட் குள்ள இருக்கிறது 4 plus 5 9. ஸோ -2 into 9. ஸோ minus into plus minus 9 2s are 18. ஸோ RHSல ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, -2 into 4 plus -2 into 5. So -2 into 4 வந்து என்னது, -8. minus into plus -2 into 4 8 plus இங்க வந்து என்ன இருக்கு, minus into plus -2 into 5 10. So இங்க திருப்பியும் plus into minus minus. So -8 minus 10 which is -18. So LHSம் RHSம் வந்து ஈக்குவலா தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன எழுதலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் addition is true for integers. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் வந்து 1.3யோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாவே நம்ம 1.3 எக்ஸசைஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.